ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் தண்ணி சிக்கன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1/2 kg சிக்கன், 2 தக்காளி, 1 கைப்பிடி மல்லித்தழை, 1 கப் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 பெரிய வெங்காயம், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா பொடி, தேவையான அளவு உப்பு. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை அடுப்பில் வச்சுட்டு கடாய் நல்லா சூடேறினதும் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறோம். ஆயில் நல்லா சூடேறினதும் 1 கைப்பிடி மல்லித்தழை சேர்த்து நல்லா வதக்கி விடுறோம். மல்லித்தழை நல்லா வதங்கியதும் 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்க்குறோம். இப்போ தக்காளி மல்லித்தழை ரெண்டுமே பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 கப் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்க்குறோம். இப்போ தக்காளி மல்லித்தழை பெரிய வெங்காயம் இந்த 3 பொருட்களையுமே நல்லா வதக்கி விடுறோம். அடுத்து 1 கப் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறோம். இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விடுறோம். நெக்ஸ்ட் என்ன சேர்க்க போகிறோன்னா 1 ஸ்பூன் சக்தி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், இது ரெண்டையும் சேர்த்து நம்ம நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுறோம். அடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க 1/2 kg சிக்கன் சேர்க்குறோம். சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மசாலாவோடு சேர்ந்து சிக்கன் நல்லா இந்த மசாலாவில் பிடிக்கணும். அந்த அளவுக்கு நம்ம மசாலாவை நல்லா கலந்து விடுறோம். அடுத்து என்ன சேர்க்க போகிறோம்னா தேவையான அளவு உப்பு சேர்க்குறோம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம நல்லாவே மசாலாவை என்ன செய்யணும்னா கலந்து விடுறோம். இப்போ பாருங்கள், தண்ணி சிக்கன் கிரேவி அப்படிங்கிறனால நம்ம எந்த அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சிக்கன் நல்லா கிரேவி தண்ணியாக வரணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம். நான் ஒரு சின்ன டம்ளர் அளவு தண்ணி சேர்க்குறேன். இப்போ பாருங்கள், மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 20 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் நல்லா பாருங்கள் எப்படி வெந்துட்டுருக்கு அப்படின்னு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம சிக்கன் மசாலா பொடி சேர்க்கணும். இப்போ 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா பொடி சேர்க்குறோம். மசாலா பொடி சேர்த்ததுமே நம்ம திரும்பி ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு கிரேவியை வேக விடுறோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா மசாலா பொடி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ரெட்டிஸாக இருக்குது. இப்போ என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா லாஸ்ட்டாக பெப்பர் பொடி இருக்குங்க இல்லையா, அது 1 ஸ்பூன் சேர்க்குறோம். பெப்பர் பொடி அதிகமாக சேர்த்திங்கன்னா காரம் உங்களுக்கு தேவையான அளவு கொடுக்கும். நான் கொஞ்சமாகவே சேர்க்குறேன். எங்கள் வீட்டில் காரம் எல்லாம் அளவாகவே சாப்பிடுவாங்க, குழந்தைங்கள்லாம் இருக்கிறனால. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக மல்லித்தழை சேர்த்துக்கோங்க. இப்போ தட்டில் சோறு, அது மேலே சிக்கன் கிரேவி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி சிக்கன் கிரேவி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். Thanks for watching. Bye.